ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. நாம் இந்த வீடியோவில் ஆயில் பாத்திங், அதாவதுங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லைங்களா, நம்ம எந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணணுன்னா நம்ம முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதில் வந்துட்டு நான் எப்படி ஆயில் பாத் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுதுங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு ட்ரை ஹேராக இருக்கும்போது அல்லது எண்ணெய் வைக்காமல் நம்ம எப்படி ஹேர் வந்துட்டு குளிக்காமல் நார்மலாக இருக்கும் இல்லைங்களா, எண்ணெய் வைக்காமல் அந்த ஹேர்லேயே வந்துட்டு மறுபடியும் ஷாம்பு போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம்னா நம்ம முடி ரொம்ப டேமேஜ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே ட்ரையாக இருக்கும், அதில் நம்ம கெமிக்கல் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்ப ட்ரை ஆகி சீக்கிரமாக வந்து ஸ்பிட்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். அதுதான் நான் இந்த ஒரு சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே அந்த வந்து பிரச்சனை வராது, முடி ட்ரையாக இருக்காது. அது வந்துட்டு எப்படி என்ன அப்படின்னு சொல்கிறத நான் இதில் என்னோடய வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரில் இருக்கிற முடியில் இருக்கிற இந்த சிக்கெலாம் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண போனாலும் சரி, புதுசாக ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் நீங்கள் தலையில் இருக்கிற சிக்கு ஃபஸ்ட்டு, அதாவது ஹெவியாக இல்லைனா லைட்டாக எப்படி இருந்தாலும் சரி, எண்ணெய் வைக்கிறதா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தலையில் இருக்கிற சிக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. நான் சிக்கை ஃபுல்லாக சுத்தமாக 2 பக்கம் பிரித்து 2 பக்கமும் இது பண்ணி சிக்கை எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் போன வெளியில் இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எண்ணெய் இன்னும் ரெடி பண்ணலை என்னோடய ஹோம்மேட் எண்ணெயை. ஸோ அதனால் நான் நார்மல் கோகோனட் எண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு குட்டி பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். பெருசாக ஊற்றிட்டு இருக்க முடியாது, கீழே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த எண்ணெயை வச்சு ஃபஸ்ட்டு உச்சந்தலைக்கு, ஏற்கனவே ஆயில் ஹேராக தான் இருக்கும், நான் எப்போயுமே சொல்லியிருப்பேன் வீடியோவில், எண்ணெய் வச்சுட்டு தான் இருப்பேன். ஏதாவது வெளியில் போகிறது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து எண்ணெய் வச்சுருவேன். எண்ணெய் வச்சுருந்து ஏற்கனவே ஆயிலாக தான் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம நிறைய கையில் எண்ணெய் எடுத்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு ரொம்ப கவனம் செலுத்தி ஃபஸ்ட்டு எண்ணெயை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நுனியில் வந்துட்டு ஏற்கனவே ஆயில் இருக்குங்க, அதனால் வந்துட்டு ஸ்கேல்ப்புக்கு மட்டும் கவனம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகும்போது முடியோட அந்த நுனியில் தேய்க்கிறத விட நம்ம தலையில் நல்லா தேய்ப்போம், இல்லைனா எண்ணெய் பிசுக்காக ஒரு மாதிரி இருக்கும், குளித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது, மூஞ்செல்லாம் எண்ணெய் விளைஞ்ச மாதிரி அப்படி இருக்கும். யாருக்காவது அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு சொல்லுங்கள். அதனால் வந்துட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கிற வந்து மண்டையில் தான் நல்லா தேய்ச்சி குளிப்போம். அந்த இடத்துல வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயெல்லாம் மசாஜ் பண்ணி விடுங்க. நல்ல விரலில் கையில் எண்ணெயை தேய்ச்சி உள்ளங்கையில் ஊற்றி நல்லா கையில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே மண்டியில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்ல பின்பக்கம்லாம் முடி அடர்த்தியாக இல்லாதவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். முடி நல்லா லாங்காக அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் சிக்கு எடுக்க சொன்னது. சிக்காக இருக்கும்போது நீங்கள் முடிக்கு உள்ளார வந்துட்டு விரல் இப்படி உள்ளே விட்டிங்கன்னா நம்ம சிக்கிக்கும், அப்புறம் ரிட்டன் எடுக்கிறது அங்கே சிக்கி பிடிச்சிட்டு நமக்கு ஒரு மாதிரி இப்படி டென்ஷனாக இருக்கும். அதனால் சிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குங்க. நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த வேர்க்காலுங்கெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். நல்லா ஆக்டிவ் ஆனதுனால நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அப்படியே தூண்டிலாம் விரலில் பட்டு இப்படி சொரியிற மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா. ஆனால் நெயில் பட்டு படக்கூடாது, சும்மா விரலில் தான் இப்படி பண்ணி விடணும், மசாஜ் பண்ணி விடணும். இப்படி பண்ணும்போது அப்படியே நமக்கு தூக்கமாக வர மாதிரி அப்படி இருக்குங்க ஆயில் மசாஜ் பண்ணும்போது. நீங்கள் வந்து இதில் விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில், அந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. எங்கள் டைம் இங்கே வந்து வெயிலே சுத்தமாக இல்லைங்க, மழைனே இருக்குது. ஸோ அதனால தான் நான் எந்த எண்ணெயும் ஆட் பண்ணல. எனக்கு ஏற்கனவே மூக்கு அடிக்க டக்குன்னு கோல்டு பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நான் நார்மல் கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு கொண்டை போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ரொம்ப எமர்ஜென்சி ஒர்க்குக்கு போகிறவங்களாம் வந்துட்டு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேங்க. நல்லா முடி சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே ரொம்ப தண்ணி சொட்ட இருக்குது. நான் இன்றைக்கி நினச்சேன், நான் மதியத்தில் வந்து நல்லா வெயில் வரும், நல்லா வெயிலில் காய வச்சிடலான்னு ஒரு நட்பாசியில் இன்றைக்கி வந்துட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணேன்னா ஒரு முக்கியமாக வெளியில் போக வேண்டியது இருந்தது. சரி, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி கிளம்பினேன் வேகமாக. பட்டு வெயில் சுத்தமாக இல்லைங்க, இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலே இல்லை. அப்படியே க்ளவுட்ஸ் ஃபுல்லாக மூடிக்கிட்டு சன்லைட்டே பார்க்க முடியல. அதுவும் போக இன்றைக்கி ஷட்டவுன் வேறு எங்கள் ஏரியாவில். ஸோ அதனால் கரண்ட்டும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி வீடியோ வெளியில் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இது வந்துட்டு எனக்கு ஒரு 1 hour ஆகும் நல்லா காயறதுக்கு. நல்லா வெயில் அடிச்சதுன்னா ஒரு 1/2 hourல சூப்பராக காஞ்சிடுங்க. நீங்கள் சன்லைட்டில் வந்துட்டு நல்லா முடிய காய வைங்க. நீங்கள் நார்மலாக வந்து ட்ரையர் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன் காற்றுல காய வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபேன் காற்றுல டக்குன்னு காயாது, லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் சன்லைட் காய வச்சிங்கன்னா டக்குன்னு முடி காஞ்சிரும். ஆனால் இன்றைக்கி என்னோட நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ தெரியல, சுத்தமாக வெயில் இல்லை. அதனால் துண்டு எப்படி ஒத்தி 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 எடுத்துகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு பழைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த முடியை வந்துட்டு துண்டில் இப்படி அடிங்க, அந்த சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி அடிக்க வேண்டாங்க. ஏன்னா ஈர முடியில் வந்து நம்ம அந்த மாதிரி அடிக்கவே கூடாது. ஏன்னா அந்த வேர்க்கால்கள் வந்து கொஞ்சம் அப்படியே ஊறி ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் துண்டை வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது பிச்சிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எப்படி இப்போ முடி அடிப்பேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பாதியில் பிடிச்சிட்டு அந்த நுனியில் இருக்கிற அந்த முடியை மட்டும் இப்படி உதறணுன்னா அந்த நுனியில் இருக்கிற தண்ணி போல, ஏன்னா தண்ணி மேலேருந்து இப்படி குனிஞ்சிட்டே தானே இருக்கும், மேலேருந்து அப்படியே வடிஞ்சிட்டு கீழே வரும். அந்த நுனி பக்கத்தில் வந்தப்போ நம்ம பாதியில் முடியை பிடிச்சிட்டு தலைக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடாது. அந்த பாதி இடத்துல பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பிடிச்சி இப்படி ஒதுறணுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி நல்லா அப்படி வெளியில் போகும். இதுக்கப்புறம் நம்ம இப்படி ஆயில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்ததுனால சிக்கே இல்லாமல் இருக்குங்க. நான் சும்மா உதறி தான் விட்டேங்க பாருங்கள். என்னோடய முடி வந்து அவ்வளோ ஈரமாக இருக்குது. அப்படி இருந்தும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், குளிச்சுட்டா முடி எந்த அளவுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் ஆயில் மசாஜ் பண்ணி நம்ம குளிச்சோன்னா நம்ம முடி இவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா சிக்கே பிடிக்காமல் நல்லாயிருக்கும். முடி ரொம்ப ட்ரை ஆகாமல் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி தான் குளிப்பேன். சும்மா அதை நம்ம ஆயில் வச்சுருந்தாலுமே சும்மா லைட்டாக அந்த நேரத்துக்கு வந்து, ஏன்னா ட்ரை ஆகிருக்கும். நான் ஒரு நாள் வச்சேன்னா அடுத்த நாள் வந்துட்டு எண்ணெய் வைக்காத மாதிரி இருக்கும் என்னோடய தலை. நிறைய பேருக்கு அப்படியே அப்சர்வ் ஆகிடும் மண்டியில். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் அடிக்கடி தலையில் எண்ணெய் வச்சுட்டு வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டிலாம் சின்ன வயசில் உங்களுக்கு எண்ணெய் வச்சுருக்காங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுங்க, போராடினேன், என்னால் முடியல. அதனால தான் வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெளிச்சத்தில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். முடி காயலை, இருந்தாலும் எமர்ஜென்சியாக கிளம்பி போகணும், வெளியில் போகணும், தம்பியை கூட்டிகிட்டு போகணும், வேறு ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி அப்படியே ரெடியாகாதீங்க, முடியை காய வச்சுட்டு அப்படியே ரெடி பண்ணுங்கள். அதனால் நான் பின்னல்லாம் போடலை, ஏன்னா பின்னல் போட்டால் தலைவலி வரும். அந்த மாதிரி ஈரத்தலையில் தலை வராதிங்க. நான் லைட்டாக சிக்கு எடுத்துகிட்டு சும்மா ஒரு கேட்ச் மட்டும் போட்டுட்டு என்னோடய ஹேர் ஸ்டைலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது சும்மா ஹேர் ஸ்டைலே சொல்ல முடியாதுங்க, சும்மா ஒரு கேட்ச் மட்டும் அப்படியே போட்டுவிட்டேன். ஏன்னா முடி காயலை இல்லைங்களா, காயாமல் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் நார்மலாகவே வந்துட்டு அந்த கேட்ச் வச்சு சும்மா இது பண்ணிவிட்டேன். அது ஈவினிங் வரைக்கும் காஞ்சிட்டு இருந்ததுங்க. இந்த வீடியோவில் வந்து நானும் லாஸ்ட் வரைக்கும் காஞ்சிரும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஹேர் காமிக்கலாம்னு நினச்சேன், முடியல. ஸோ அதனால் அப்படியே சும்மா ஒரு கேட்ச் மட்டும் போட்டுட்டேன். எனக்கு இந்த ஹேர் சாயந்தரம் வரைக்கும் காயவே இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.